அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த 14 நாட்கள் ஆடி ஆஃபராக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அவர் இந்த தருணங்களுடைய முற்பகுதியில கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்து உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஆடி ஆஃபராக கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது அநேகமாக பல கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இயங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரங்கள்ல சுபபலத்தோடு அவை இருப்பதால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஒன்றாக நிறைவேற இருக்குது. இது உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் மன நிறைவையும் ஏற்படுத்த இருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. கோவில் தரிசனம், சாமி தரிசனம் இவற்றால் நீங்கள் மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையுங்க. இருந்தாலும் இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால கன்னிராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான காலம் இது என்பதால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிலர் குடியிருக்கும் வீட்டிலிருந்து வசதியான வீட்டிற்கு மாற இருக்கீங்க. ஒரு சிலர் சொந்த வீடோ நிலமோ அல்லது மனையோ வாங்குவதற்கான முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் கிடைக்க இருக்குது. அதிக சம்பளம் உள்ள வேலையும் மாற்றமும் உங்களுக்கு உண்டுங்க. இப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயோடு குரு யோகத்தோடு சஞ்சரிப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த 2 வாரங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வைத்து பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் ராகு இருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக சுபபலம் பெற்று இந்த வாரங்கள் முழுவதுமே சஞ்சரிப்பதால் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. பாடல் பெற்ற திருத்தலங்களுடைய தரிசனங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ நிதி பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது தட்டுக்கடங்கியே இருக்குங்க. அதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லைங்க. இந்த வீண் விரய செலவுகள் இல்லாமல் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் வலம் வருவதால கன்னிராசினியர்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் குறைவிராது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுப செலவுகள் இருப்பினும் சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் வாய்ப்பும் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே பலன் அளிக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் ஆகிய கடகராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த மாதங்கள்ல இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த
14 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவிற்கும் எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. திடீர் பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுவது மட்டுமில்லாமல் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. புதியதாக வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் லாபகரமான ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கிற உற்பத்தியை விற்பனை நிலையங்களையும் அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் கிடைக்க இருக்கு. அதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்குங்க, லாபம் உயருங்க. வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களுடன் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இந்த வெளிநாடு சென்று வெளிநாட்டில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதால் லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உள்நாட்டிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் தெளிவாக தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று திகழ ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி நிச்சயங்க. சிலருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. புதன் மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க இந்த காலகட்டங்கள்ல. இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால விளைச்சல் நல்லபடியாகவே இருக்குங்க. விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையிலும் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைப்பது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பெண் அல்லது பிள்ளையுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் இருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் வக்ரம் அடைந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சில நேரங்கள்ல எதிர்பாராத தடுமாற்றங்கள் வரும் என்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்க. எதிர்ப்புகள் விலகும், எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.